தஃப்சீர் சூரத்துல் கஹஃப். சூரத்துல் கஹஃப் உடைய விரிவுரையின் 4வது வகுப்பு. இதுவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கஹஃப் உடைய 21வது வசனங்கள் வரை அல்லாஹ் கூறிய வசனத்தின் அடிப்படையில் விளக்கங்களை பார்த்தோம். 21வது வசனம் என்ன? அல்லாஹ் கூறுகிறான், وَكَذَلِكَ عَثَرْنَا عَلَيْهِمْ لِيَعْلَمُوا أَنَّ وَعْدَ اللَّهِ حَقٌّ وَأَنَّ السَّاعَةَ لَا رَيْبَ فِيهَا إِذْ يَتَنَازَعُونَ بَيْنَهُمْ أَمْرَهُمْ فَقَالُوا بُنُوا عَلَيْهِمْ بُنْيَانًا رَبُّهُمْ أَعْلَمُ بِهِمْ قَالَ الَّذِينَ غَلَبُوا عَلَى أَمْرِهِمْ لَنَتَّخِذَنَّ عَلَيْهِمْ مَسْجِدًا وَكَذَلِكَ عَثَرْنَا. இதற்காகத்தான் வெளிப்படுத்தினோம். அஅதர்னா, அத்ஹர்னா, வெளிப்படுத்தினோம். அத்லஅனா, அவர்களை வெளியாக்கினோம். ஏன் வெளியாக்கினோம்? எதிலிருந்து வெளியாக்கினோம்? அவர்களுடைய அந்த நீண்ட உறக்கத்திற்கு பிறகு அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபை வெளியாக்கினோம், வெளிப்படுத்தினோம். ஏன்? லியஅலமு, அறிந்து கொள்வதற்காக. யார் அறிந்து கொள்வதற்காக? அந்த தந்தூசீஸ் என்ற அரசனும் அந்த அரசனோடு வாழ்ந்த சமூகமும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எதை? அன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை. வ அன்ன ஸாஅத லா ரைப ஃபீஹா, மறுமை என்பது நிச்சயமாக வந்தே தீரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஸ்ஹாபுல் கஹ்ஃபை அல்லாஹ் வெளியாக்கினான். அல்லாஹ் அவர்களை தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டு வரச் செய்தான். இந்த பூமிக்கு எதற்காக? அவர்கள் மறுமையை நம்ப வேண்டும் என்ற காரணத்திற்காக. அந்த சமூகத்திற்கு இந்த படிப்பினையை ஆக்கி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் அல் குர்ஆனில் இதை பதிவதற்கு காரணம், இந்த உலகம் அழியும் வரை உள்ள சமூகம் இந்த நிகழ்வின் மூலமாக படிப்பினை உறுதி பெற்றுக் கொள்ளட்டும். மறுமை என்பது நிகழ்ந்தே தீரும். அது அல்லாஹ்விற்கு பெரிய காரியம் கிடையாது. அதை உருவாக்குவது அல்லாஹ்விற்கு பெரிய காரியம் கிடையாது. உயிருள்ளவர்களை கண் விழித்திருக்கும் நிலையிலேயே உறங்க வைத்து பல ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் எழுப்பக்கூடிய அல்லாஹுவால் அவர்கள் மரணித்து மண்ணோடு மண்ணாக மக்கியதற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவதற்கு சக்தி இல்லையா? ஆற்றல் இல்லையா? இதை அறிந்து கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை. அல்லாஹ் மறுமையை ஏற்படுத்தியே தீருவான். இத் யதனாஸஊன பைனஹும், அப்போது அங்கே இருந்தவர்கள் கருத்து வேறுபாடு பட்டார்கள். அங்கே இருந்தவர்கள் தர்க்கித்துக் கொண்டார்கள். என்ன தர்க்கித்தார்கள்? இத் யதனாஸஊன பைனஹும், அந்த இரண்டு கூட்டம் யார்? இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அதில் ஒரு கூட்டம் முஸ்லிம்கள், இன்னொரு கூட்டம் காஃபிர்கள், முஷ்ரிக்குகள். அல்லது அந்த ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம், ஈமானை ஏற்றுக்கொள்ளாத இன்னொரு கூட்டம். இரண்டு கூட்டமும் இத் யதனாஸஊன பைனஹும் அம்ரஹும். அந்த இவர்கள் யார் என்பதை பற்றிய சில தர்க்கவாதம் அங்கே நடந்தது. அதற்கு பிறகு சிலர் சொன்னார்கள் அந்த கூட்டத்தில் இருந்து, ஃபகாலு புனு அலைஹிம் புன்யானன் ரப்புஹும் அஅலமு பிஹிம், தர்க்கிக்க வேண்டாம், இதை பற்றி நாம் ஒரு கருத்து வேறுபாட்டில் நுழைய வேண்டாம். ரப்புஹும் அஅலமு பிஹிம், அவர்களை பற்றி அறிந்தவன் யார்? அல்லாஹ். எம்முடைய வேலை என்ன? இப்னு அலைஹிம் புன்யானா, இவர்களுடைய கபர் இருக்கக்கூடிய இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் இருக்கக்கூடிய இந்த குகையின் மீது ஒரு கட்டிடத்தை நாம் கட்டுவோம் என்று ஒரு கூட்டம் சொன்னது. قال الذين غلبوا على امرهم, அந்த கருத்து வேறுபாட்டில் யார் மிகைத்தார்களோ, அந்த கருத்தில் யார் மேன்மையாக ஆனார்களோ அவர்கள் சொன்னார்கள், ஏன் கட்டிடங்கள்? லனத்தஹிதன்ன அலைஹிம் மஸ்ஜிதா, அந்த இடத்தை நாம் ஒரு பள்ளியாக, அல்லாஹ்வை தொழக்கூடிய ஒரு மஸ்ஜிதாக எடுத்துக்கொள்வோம் என்று. இந்த இரண்டு கருத்து வேறுபாடில் ஒரு கூட்டம் என்ன சொன்னது? இப்னு அலைஹிம் புன்யானா, ஒரு வீட்டை, ஒரு கட்டிடத்தை அதற்கு மேல் நாம் கட்டுவோம் ஒரு நினைவிடமாக. இன்னொரு கூட்டம் என்ன சொன்னது? யாருடைய கருத்து மிகைத்ததோ, யாருடைய கருத்து மிகைக்கும்? அரசர்களுடைய கருத்து மிகைக்கும். தந்தூசீஸ் என்ற அரசர் என்ன சொன்னான்? லனத்தஹிதன்ன அலைஹிம் மஸ்ஜிதா, அந்த இடத்தை நாம் ஒரு மஸ்ஜிதாக, தொழக்கூடிய இடமாக நாம் ஆக்கிக் கொள்வோம் என்று சொன்னார். அபு ஹாத்திம் அன் சுத்தி அவர்களிடமிருந்து அபு ஹாத்திம் அவர்கள் கூறுகிறார்கள், தந்தூசீஸ் என்ற அரசன் சொன்னான், லஅத்தஹிதன்ன இன்த குபூர் அஸ்ஹாபில் கஹ்ஃபி மஸ்ஜிதா,
அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய குகையின் மீது ஒரு பள்ளியை நாம் கட்டுவோம். ஏன்? அல்லாஹ்வை வணங்குவோம் இந்த பள்ளியில் இருந்து கொண்டு மரணம் வரை. கால் அல் ஹசன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய குகையின் மீது நாம் கட்டிடத்தை கட்டுவோம். ஏன்? இவர்கள் இன்னும் உறங்கவில்லை. மீண்டும் அவர்கள் எழுந்து வந்தால் அவர்கள் இந்த பள்ளியில், இந்த மஸ்ஜிதில் தொழுது கொள்ளலாம். எண்ணினார்கள் அவர்கள், இவர்கள் இன்னும் மரணிக்கவில்லை, மறுபடியும் உறங்க சென்றிருக்கிறார்கள். நாம் இந்த இடத்தில் ஒரு பள்ளியை அமைத்து விடுவோம். அவர்கள் விழித்தால் இந்த பள்ளியில் அவர்கள் தொழுது கொள்ளலாம் என்பதற்காக அவர்கள் சொன்னார்கள், லத்தஹிதன்ன அலைஹிம் மஸ்ஜிதா என்று பல கருத்துக்கள் தஃப்சீர் கலையுடைய ஆசிரியர்கள் மத்தியில் நிகழ்வுகிறது. ஆனால் என்ன, பலர் இந்த வசனங்களை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு, குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரம் என்று இதை கருதி கொண்டு, நல்லவர்களுடைய கபரின் மீது இல்லங்களையும் பள்ளிகளையும் கட்டிடங்களையும் கட்டுவதற்கு இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டுகிறார்கள். உண்மையா இல்லையா? பலர் இந்த வசனத்தை எதற்கு ஆதாரமாக காட்டுகிறார்கள்? கபர்களின் மீது கட்டிடங்கள் கட்டலாம், அல்லது கபர்களின் மீது, நல்லவர்களுடைய கபர்களின் மீது அல்லாஹ்வுடைய இல்லத்தை அமைக்கலாம், அல்லாஹ்வுடைய இல்லத்தில் கபர் இருப்பது தவறு கிடையாது என்பதை போன்ற ஆதாரங்களுக்கு இந்த வசனத்தை பலர் ஆதாரமாக மேற்கோள் காட்டுகிறார்கள். இந்த வசனம் எமக்கு எதை சொல்லுகிறது? அப்படியே அவர்கள் கூறியது உண்மையாக இருந்தாலும், அப்படியே அவர்கள் கூறியது மஸ்ஜிதை கட்டுவோம் என்பதற்காக அவர்கள் கூறிய அந்த வார்த்தை உண்மையாக இருந்தாலும், இது யாருடைய ஷரியா? யாருடைய ஷரியாத்? அது யாருடைய ஷரியாத்? எந்த நபி அந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்டாரோ அந்த நபியுடைய ஷரியாத். எந்த ஒரு ஷரியாத்தும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியாத்தாக மாறாது, அல்லாஹ்வுடைய வஹி அதற்கு அனுமதி கொடுக்காமல். புரியுதா? எப்படித்தான் இந்த வசனத்தை புரிந்து கொண்டாலும் அவர்களுடைய ஷரியாத், முன்னால் உள்ள நபிமார்களுடைய ஷரியாத் எம்முடைய ஷரியாத் தான். ஆம், எம்முடைய ஷரியாத் தான். எப்போது எம்முடைய ஷரியத்தாக மாறும்? குர்ஆனும் சுன்னாவும் அதற்கு ஆதாரத்தை கூறினால், குர்ஆனும் சுன்னாவும் அதை அனுமதித்தால், குர்ஆனும் சுன்னாவும் அதை ஏற்றுக்கொண்டால் தான் அந்த ஷரியத் எம்முடைய ஷரியத்தாக மாறும். குர்ஆனும் சுன்னாவும் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த ஷரியத்தை தடை செய்தால், அந்த ஷரியத் முன்னால் உள்ள நபிமார்களுடைய ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்டாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரீஅத் முழுமையாக்கப்பட்ட முஹம்மது ரசூலுடைய ஷரீஅத்திற்கு அது அனுமதியாக, ஆதாரமாக மாறாது. யாருக்கு இந்த சட்டம் தெரியும்? குர்ஆன் சுன்னாவுடைய இல்மை முறைப்படி அறிந்தவர்களுக்கு தெரியும். வெறும் குர்ஆனை தமிழாக்கத்தை படித்து புரிந்து கொள்ளலாம் என்று இருப்பவர்கள் எதையும் ஆதாரமாக காட்டுவார்கள், எதற்கும் ஆதாரமாக காட்டுவார்கள். எப்படிப்பட்ட செயலுக்கும் குர்ஆன் வசனத்தை வளைப்பார்கள். ஆனால் குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரத்தை பயப்படுபவர்கள், குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரத்தை வெளிப்படுத்தும் பொழுது முறையான கல்வி, ஞானம், சபபு நுசூல் போன்ற மிகப்பெரிய கல்விகள் எல்லாம் எதற்கு இறக்கப்பட்டது, யாருக்கு இறக்கப்பட்டது, எந்த சமூகத்தில் இறக்கப்பட்டது, இதை குறித்து குர்ஆன் என்ன சொல்லுகிறது, இதை குறித்து சுன்னா என்ன சொல்லுகிறது என்ற முழு ஞானங்களை அறிந்தவர்களுக்கு இதனுடைய உண்மையான கல்வி புரிய முடியும். இன்னும் உண்மையான கல்வி இந்த கபர்களின் மீது கட்டிடங்கள் கட்டுவதை, கபர்களின் மீது அல்லாஹ்வுடைய இல்லங்களை அமைப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்முடைய ஷரீஅத்தில் அனுமதித்தார்களா அல்லது தடுத்தார்களா? என்ன செய்தார்கள்? எப்படி தடுத்தார்கள்? ஆதாரங்களை கவனியுங்கள். அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ தாவூத், திர்மிதி போன்ற கிரந்தங்களிலும் சஹீஹான அறிவிப்பாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாயிராத்தில் குபூர், கபர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பெண்களின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் கபர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பெண்களை சபித்தார்கள். இது எடுக்கப்பட்டு விட்டதா அல்லது இது முன்னால் வந்த சட்டமா? இதற்கு பிறகு பெண்களுக்கு அனுமதி கொடுத்தார்களா? பெண்கள் ஜியாரத் செய்யலாமா கூடாதா? இது வேறு கருத்து வேறுபாடு. வகுப்புகள் வரும்பொழுது அதை பார்க்கலாம். இது கூடுமா கூடாதா என்பது வேறு கருத்து வேறுபாடு. ஆனால் ஹதீஸுடைய அர்த்தத்தை மட்டும் சொல்லுவோம். வல் முத்தஹிதீன அலைஹா அல் மஸ்ஜித், அதன் மீது பள்ளிகளை கட்டுவதையும் யார் கட்டுகிறார்களோ அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஜுந்தப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அலா வ இன்ன மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகம், கானு யத்தகிதுன குபூர அன்பியாஇஹிம் வ ஸாலிஹீஹிம் மசாஜிதா, அந்த சமூகத்துடைய நல்லவர்களுடைய, அந்த சமூகத்துடைய நபிமார்களுடைய கபறுகளை அவர்கள் மஸ்ஜிதுகளாக எடுத்துக் கொண்டார்கள். அலா ஃபலா தத்தகிதுல் குபூர மசாஜிதா, எந்த ஒரு கபர்களையும் மஸ்ஜிதாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். இன்னி அன்ஹாக்கும் அன் தாலிக், அதை குறித்து நான் உங்களுக்கு தடை செய்திருக்கும் பொழுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக இமாம் புகாரி, முஸ்லிம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துடைய படுக்கையில் அந்த நோயில் இருந்த பொழுது சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத், யூதர்களை அல்லாஹ் சபிக்கட்டும், இத்தகது குபூர அன்பியாஇஹிம் மசாஜிதா, அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபர்களை வணங்குமிடமாக ஆக்கிக் கொண்டார்கள், மஸ்ஜிதாக ஆக்கிக் கொண்டார்கள். இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதாக, உம்மு ஹபீபா, உம்மு சலமா, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள், இவர்கள் ஹபஷாவிற்கு சென்றிருந்த பொழுது, அபிசினியாவுடைய பயணத்தில் சென்றிருக்கும் பொழுது, அங்கே இருந்த கிறிஸ்தவ தலங்களில், யூத தலங்களில் வரையப்பட்டிருந்த உருவங்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தவுடன் சொன்னார்கள், இன்ன உலாயிக இதா கான ஃபீஹிமுர் ரஜுலு ஸாலிஹ் ஃபமாத إذا كان فيهم الرجل الصالح فمات بنوا على قبره مساجدا, இந்த மக்கள் இருக்கிறார்களே, அந்த மக்கள் சாலிஹீனான அடியார் இறந்து விட்டால் அவருடைய கபரின் மீது மஸ்ஜிதை அமைத்துக் கொள்கிறார்கள். வஸவ்வரு ஃபீ, அதில் அவர்களுடைய உருவங்களை வடிந்து கொள்கிறார்கள். உலாயிக ஷிராருல் ஹல்கி இன்தல்லாஹி யௌமல் கியாமah, இவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய படைப்பில் மிக கெட்டவர்கள். அல்லாஹு அக்பர். இப்போ இந்த ஹதீஸ்கள் எல்லாம் என்ன சொல்கிறது? எப்படிப்பட்ட ஷரீஅத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரீஅத்தில் நல்லவர்களுடைய கபரின் மீது, சாலிஹீனான மக்களுடைய கபரின் மீது, அல்லது அவர்கள் இருக்கக்கூடிய கபருடைய இடத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்தை அமைப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய இல்லத்தில் கபர்களுக்கு வேலை கிடையாது. மஸ்ஜிது நபவியை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய பொழுது முதலாவதாக அங்கே இருந்த கபர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுதான் மஸ்ஜிது நபவி கட்டப்பட்டது. அல்லாஹு அக்பர். இஸ்லாமிய மார்க்கத்துடைய அறிஞர்கள், குறிப்பாக 4 இமாம்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்துடைய மூத்த அறிஞர்கள் யாரெல்லாம்? இமாம் ஷாஃபிஈ, அபூ ஹனீஃபா, அஹ்மத், மாலிக். இந்த 4 பேருடைய ஒட்டுமொத்த கருத்தும் என்ன? கபர்களின் மீது அல்லாஹ்வுடைய இல்லத்தை அமைப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள், ஹராமாக்கினார்கள். ஜும்ஹூருல் உலமா, ஒட்டுமொத்த உலமாக்களுடைய கருத்து என்ன? எந்த இடத்தில், எந்த பள்ளியில் கபர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பள்ளியில் தொழுவது வெறுக்கத்தக்கது. அந்த பள்ளியில் தொழுவது வெறுக்கத்தக்கது. தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, தொழுகை கூடாது. எப்படி? அதனுடைய கிப்லாவை முன்னோக்கியதாக கபர் இருந்தால், அந்த பள்ளியில் இடத்தில் அமைக்கப்படக்கூடிய கபர் தொழக்கூடிய இடத்தில் அமைந்திருந்தால், தொழுகையை முன்னிறுத்தக்கூடிய இடத்தில் அமர்ந்திருந்தால், அப்படி அந்த பள்ளியுடைய வளாகத்தில் இருந்தாலும் தடுப்புகள் வைத்து பள்ளியை பிரிக்கவில்லை என்றால் அந்த பள்ளியில் தொழுவது அனுமதி கிடையாது. இது பெரிய மஸ்அலா. இன்ஷா அல்லாஹ் அதை ஃபிக்ஹுடைய பாடங்களில் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். சுருக்கமாக என்ன? அவர்களுடைய ஷரீஅத்தில் வேண்டுமானால் அவர்கள் அனுமதி இருந்திருக்கலாம். அவர்கள் கட்டிடங்களை கட்டுவதற்கோ மஸ்ஜிதுகளை அவர்கள் கபர்களின் மீது கட்டுவதற்கோ அனுமதி இருந்திருக்கலாம். அல்லது தஃப்சீருடைய கலையுடைய ஆசிரியர்கள் சொல்லுவது போல அவர்கள் விழித்துக் கொண்டால் தொழுவதற்காக பள்ளிகளையும் அவர்கள் கட்டி இருக்கலாம். எந்த அர்த்தத்தில் புரிந்தாலும் இந்த ஷரீஅத்தை பொறுத்தவரை
முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரீஅத்தை பொறுத்தவரை கபறுகளின் மீது கட்டிடங்களை கட்டுவதையோ கபறுகளின் மீது அல்லாஹ்வுடைய இல்லங்களை அமைப்பதையோ முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரீஅத் தடை செய்கிறது, தடுக்கிறது. 22வது வசனம், சயகூலூன அவர்கள் கூறுகிறார்கள், ஸலாஸத்துன் ராபிஉஹும் கல்புஹும் 3 பேர்தான் நான்காவதாக அந்த நாய் இருந்தது. வயகூலூன ஹம்ஸத்துன் சாதிஸுஹும் கல்புஹும் 5 பேர்தான் ஆறாவதாக அந்த நாய் இருந்தது. ரஜ்மம் பில் கைப் மனோ இச்சையை மறைவான விஷயத்தை அவர்கள் அறிந்து கொண்டதை போன்று அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், வயகூலூன சபஅத்து வ தாமினுஹும் கல்புஹும் அவர்களோடு 7 பேர்தான் அவர்களோடு 8ஆவதாக அந்த நாய் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். குல் நபியே சொல்லிவிடுங்கள், ரப்பி அஅலமு பிஇத்ததிஹிம் என் ரப்புதான் அந்த எண்ணிக்கையை அறிந்தவன். எத்தனை பேர், அது எத்தனையாவதாக அந்த நாய், அந்த கல். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கல்புடைய பெயரை எத்தனை முறை அல்லாஹ் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறான். அல்லாஹு அக்பர். நல்லவர்களுடைய ஒரு தொடர்பில் அந்த கல்பு இருந்ததால் குர்ஆனில் அந்த கல்பிற்கு இடம் கிடைத்தது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நபியே சொல்லிவிடுங்கள், ரப்பி அஅலமு பிஇத்ததிஹிம் அவர்களுடைய எண்ணிக்கையை என்னுடைய ரப்பு தான் அறிந்தவன். மா யஅலமுஹும் இல்லா கலீல் அவர்களுடைய எண்ணிக்கையை சில மக்களை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். ஃபலா துமாரி ஃபீஹிம் இல்லா மிராஅன் ஸாஹிரா அவர்களை பற்றிய அந்த தர்க்கத்தை மேலாக வெளிப்படையாக அல்லது ஒரு மேலோட்டமாக நீங்கள் தர்க்கிக்காதீர்கள். வலா தஸ்தஃப்தி ஃபீஹிம் மின்ஹும் அஹதா அவர்களை பற்றிய விஷயத்தை இவர்களில் ஒருவரிடமும் இதை பற்றி நீங்கள் கேட்காதீர்கள். என்ன விளக்கம், என்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வந்தது? சிலர் சொன்னார்கள் 3 பேர் 4ஆவதாக கல்பு, சிலர் சொன்னார்கள் 4 பேர் 5 பேர் 6ஆவதாக கல்பு, சிலர் சொன்னார்கள் 7 பேர் 8ஆவதாக கல்பு. அல்லாஹ் என்ன சொல்லிவிட்டான்? ரப்பி அஅலமு பிஇத்ததிஹிம் அல்லாஹ் ஒருவன் தான் அந்த எண்ணிக்கை அறிந்தவன். மா யஅலமுஹும் இல்லா கலீல் குறைவானவர்கள் தான் அவர்களில் அறிந்தவர்கள். யார் அந்த குறைவானவர்கள்? தஃப்சீர் கலையுடைய ஆசிரியர்களிடத்தில் பல கருத்துகள் இருக்கிறது. குறைவானவர்கள் யார்? அந்த காலத்தில் உள்ள மக்களாக இருக்கலாம். அவர்களுக்கு தெரியாத எண்ணிக்கை, அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அல்லாஹ் ஒருவன் அறிந்தவன். அதில் குறைவானவர்கள் அறிந்தவர்கள் என்றால் அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபை பார்த்தவர்கள் அறிந்தவர்களாக இருக்கலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அன மினல் கலீல் நானும் அந்த குறைவான மக்களில் ஒருவன். அன மினல் கலீல் என்ன அர்த்தம்? நானும் அந்த எண்ணிக்கையை அறிந்தவர்களில் ஒருவன். எப்படி சொன்னார்கள் இப்னு அப்பாஸ்? இப்னு அப்பாஸ் எப்படி சொல்லலாம்? இப்படி அல்லாஹ் தந்தான் அறிந்தவன், குறைவானவர்கள் தான் அறிந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? ஒட்டுமொத்த முஃபஸ்ஸிர்களும் விளக்கம் சொல்லுவார்கள், சஹாபாக்கள் ஒன்றை உறுதிப்பட்டு சொன்னால் சஹாபாக்களின் மீது நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய சமூகம் என்ன முடிவெடுக்கும்? அந்த கருத்து முஹம்மது ரசூலிடம் இருந்து அவர்கள் கேட்ட செய்தியாக இருக்கலாம். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னதை போல்தான் எல்லா ஹதீஸும் எல்லா சஹாபாக்களுக்கும் தெரியும் என்று சொல்பவன் மிகப்பெரிய இட்டுக்கட்டை சொல்பவன். வாய்ப்பே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் வாழும் பொழுது ஒரு சஹாபி ஒன்றை கேட்டிருக்கலாம், இன்னொரு சஹாபாக்கள் பயணமாகி இருக்கலாம், இவர்கள் சென்றதற்கு பிறகு அவர்கள் வந்து கேட்டிருக்கலாம். எல்லா ஹதீஸும் எல்லா சஹாபாக்களுக்கும் தெரிய வாய்ப்பே கிடையாது. இது பெரிய இல்ம். அது போல இப்னு அப்பாஸ் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து உறுதிப்பட கேட்டிருக்கலாம், அன மினல் கலீல் நான் அதில் ஒருவன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அந்த எண்ணிக்கையும் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் சொன்னார்கள்? நல்லெண்ணம் கொள்வோம், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அதை அறிந்திருக்கலாம், அவர்களில் ஒருவராக கூட அவர்கள் இருக்கலாம். ஃபலா துமாரி ஃபீஹிம் இல்லா மிராஅன் ஸாஹிரா அவர்களோடு அவர்களுடைய எண்ணிக்கையை பற்றி நீங்கள் கருத்து வேறுபடாதீர்கள்.
நீங்கள் தர்க்கிக்காதீர்கள் அவர்களோடு. இது போதும் உங்களுக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவித்த இந்த வரலாறு போதும். இதற்கு மேல் தர்க்கிக்க வேண்டாம். இதற்கு மேல் நீங்கள் அது எத்துணை இது எத்துணை என்றெல்லாம் கேட்டு விவாதம் செய்ய வேண்டாம். فلا تمار فيهم إلا مراء ظاهرا أي لا تجادل في أصحاب الكهف إلا بما أوحيناه إليك وهو رد علم عدتهم إلى الله تعالى. இதை பற்றிய கருத்து வேறுபாடு யாருக்கும் வேண்டாம். அல்லாஹ் வஹையாக அறிவித்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதனுடைய எண்ணிக்கையை அல்லாஹ்விடத்தில் விட்டுவிடுங்கள். எந்த கருத்து வேறுபாடும் வேண்டாம். அல்லாஹ்விடத்திலே இதை விட்டுவிடுங்கள். இதை பற்றி எந்த கருத்து வேறுபாடுகளும் மேலோட்டமாக வேண்டாம். அவர்கள் ஒருவரிடத்திலும் இதை பற்றி கேட்க வேண்டாம். கேட்டால் என்ன சொல்வார்கள்? ஒருவர் சொல்லுவார் 4ஆவதாக கல்வென்று, ஒருவர் சொல்லுவார் 5 6ஆவதாக கல்வென்று, ஒருவர் சொல்லுவார் 7 8ஆவதாக கல்வென்று. அவர்கள் அறியாமையில் பேசுவார்கள். யாரை பற்றி சொல்கிறார்? அந்த யூதர்கள் யார் அஸ்ஹாபுல் கஹ்ஃபை பற்றி கேட்டார்களோ, கேட்கும்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏவினார்களோ, அந்த யூதர்களிடத்தில் இதை பற்றி நீங்கள் கேட்க வேண்டாம். ஏன்? கேட்டால் அறியாமையில் பேசுவார்கள். கேட்டால் தங்களிடத்தில் மறைவான ஞானம் இருப்பதை போன்று பேசுவார்கள். நபியே, அவர்களை பற்றி வாதிட வேண்டாம். சில முஃபஸ்ஸிர்கள் இந்த அவர்களிடத்தில் ஒருவரிடத்திலும் இதை பற்றி கேட்க வேண்டாம் என்ற ஆயத்துடைய வசனத்தை யூதர்களிடத்தில் இஸ்லாமிய மார்க்க விளக்கங்களை கேட்டு செல்லக்கூடாது என்பதற்காக ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். 23 24வது வசனம், ولا تقولن لشيء إني فاعل ذلك غدا إلا أن يشاء الله واذكر ربك إذا نسيت وقل عسى أن يهديني ربي لأقرب من هذا رشدا. الله أكبر. ولا تقولن لشيء, நபியே, ஒரு விஷயத்தை செய்வோம் என்று செய்வேன் என்று உறுதிப்பட்டு நீங்கள் சொல்ல வேண்டாம். ولا تقولن لشيء இன்னி ஃபாயிலுன் ذلك غدا, நாளை அதை செய்வேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். உறுதிப்பட்டு நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம். இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் தவிர என்பதை இணைக்காமல், இந்த வார்த்தையை மொழியாமல். வذ்குர் ரப்பக இதா நஸீத், நீங்கள் மறந்துவிட்டால் நினைவு வந்ததற்கு பிறகு அதை நினைவு கூறுங்கள். வகுல் அஸா அன் யஹ்தியனி ரப்பி லிஅக்ரப மின் ஹாதா ரஷதா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி நான் கூறினால், நினைவுபட்டவுடன் சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் நெருங்கிய பல விஷயங்களை எனக்கு அறிவித்து தருவான் என்றும் நீங்கள் சொல்லுங்கள். என்ன அர்த்தம்? என்ன விளக்கம்? எதற்காக இந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதரை பக்குவப்படுத்துகிறான் இந்த விஷயத்தில்? குறைஷி காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது மடக்கிவிட வேண்டும் என்பதற்காக யூதர்களுடைய உலமாக்களை அணுகி முஹம்மது ரசூலை பற்றி கேட்டுவதற்காக சென்றார். நபித்துவம் என்று இவர் சொல்கிறார். நபித்துவம் யூதர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது என்று யூதர்கள் சொல்கிறார்கள். வாருங்கள் சென்று கேட்போம் என்று குறைஷி தலைவர்கள் பலர் யூதர்களை சந்தித்து முஹம்மது ரசூலை பற்றி கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூதர்கள் சொன்னார்கள், அவர் உண்மையில் அல்லாஹ்வுடைய ரசூலாக முஹம்மது ரசூலாக இருந்தால் இந்த 3 கேள்விகளை கேளுங்கள். 3 கேள்விகளுக்கு அவர் பதில் சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் தான். என்ன 3 கேள்விகள்? முதல் கேள்வி அஸ்ஹாபுல் கஹ்ஃபை பற்றி கேளுங்கள். இரண்டாவது கேள்வி ரூஹை பற்றி கேளுங்கள். மூன்றாவது கேள்வி துல்கர்னைனை பற்றி கேளுங்கள். இந்த 3க்கும் அவர் பதில் சொல்லிவிட்டால் அவர் அல்லாஹ்வுடைய உண்மையான ரசூலாகத்தான் இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து 3 கேள்விகளை, இந்த 3 கேள்விகளுக்கு அவர் பதில் கூறவில்லை என்றால் அவர் நபியாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள், வந்து கேட்கிறார்கள், அஸ்ஹாபுல் கஹ்ஃபை பற்றி சொல்லுங்கள் தூதரே, ரூஹை பற்றி சொல்லுங்கள் தூதரே, துல்கர்னைனை பற்றி சொல்லுங்கள் தூதரே என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உஜீபுக்கும் கதன், நாளை உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன் இன்ஷா அல்லாஹ் என்று கூற மறந்து விடுகிறார்கள். இதனால் 15 நாட்கள் அல்லாஹ் வஹையை தாமதப்படுத்துகிறார். 15 யௌமா, 15 நாட்கள் வஹை தாமதப்படுகிறது.
எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய சோதனையாக இருக்கும். நுபுவத்தை அங்கீகரிப்பதற்காக காஃபிர்கள் வந்து கேள்வி கேட்கிறார்கள். முதல் நாள் வந்தார்கள், எங்கே பதில்? அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னும் வஹி இல்லை. இரண்டாவது நாள் வஹி இல்லை. மூன்றாவது நாள் வஹி இல்லை. ஒவ்வொரு நாளும் குறைஷி காஃபிர்கள் விமர்சனங்களை கிளப்ப ஆரம்பித்தார்கள். 3 கேள்விகளுக்கு பதில் தெரியாத ஒரு தூதரா, நபியா, பொய் சொல்வதற்கு இது சாட்சி இல்லையா என்று மக்காவில் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள். எந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்தாலும் வஹீயுடைய ஞானம் இல்லாமல் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் பேச மாட்டார்கள். என்ன ஆதாரம்? குர்ஆனை பற்றி கேட்கிறது, ஹதீஸை பற்றி கேள்விப்படுகிறது. உனக்கு ஆதாரம் தெரிந்தால் சொல். மக்கள் உன்னை விரைக்கிறார்கள் என்பதற்காக ஏதோ சொல்லிவிட்டு முடித்து விடாது. என்ன அறிவு? என்ன சொல்லுகிறது இந்த வசனம்? முஹம்மது ரசூலுல்லாஹ் நபியாக இருந்தாலும் தூதராக இருந்தாலும் அந்த வசனத்தில் இதற்கு விளக்கம் இருக்கலாம். அதனால் அந்த வசனத்தை கூறியவர்களை விட்டு தப்பித்து விடலாம் என்பதற்காக எந்த ஒரு வார்த்தையும் தன் பெயர் கேட்டாலும் நுபுவத்தில் சந்தேகத்தை அவர்கள் ஏற்படுத்தினாலும் அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வந்தால்தான் சொல்லுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரே உறுதியாக இருக்கும் பொழுது நீங்கள் யார்? குர்ஆன் சுன்னாவில் இல்ம் இல்லாமல் பேசுவதற்கு, குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்களை தெளிவுபடாமல் பேசுவதற்கு நீங்கள் யார்? முஹம்மது ரசூலே குர்ஆனுடைய ஞானம் இல்லாமல் பேசக்கூடாது. வஹீயுடைய ஞானம் இல்லாமல் ஃபத்வாவை கொடுக்க கூடாது. அல்லாஹ்வுடைய ஃபத்வா வராமல், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஃபத்வா இல்லாமல் உங்கள் அறிவை கொண்டு தீர்ப்பளிப்பதற்கு நீங்கள் யார்? பல ஃபத்வாக்களை பார்க்கிறேன், பலர் சொல்லுவதை பார்க்கிறேன். மார்க்க அறிஞர்களிடத்திலே கேள்வி கேட்கப்பட்டால் முந்திக் கொண்டு பலர் கூறுவதை பார்க்கிறேன். இந்த ஒரு அறிவு இல்லாமல் என்ன அவசரம்? என்ன அவசரம்? உங்களை மக்கள் நிர்பந்திப்பதால் பதில் கூறிவிட்டால், அல்லாஹ்வுடைய வஹீயின் மீது தவறான பதிலை நீங்கள் வைத்து விட்டால், அல்லாஹ் அதை கூறாமல், குர்ஆன் சுன்னா அதை கூறாமல் இருந்தால் எம்முடைய அமல்கள் அழிந்து குஃப்ரை நாம் செய்து விடுவோம். அல்லாஹ் ஒன்றை கூறியிருக்கும் பொழுது அதை மாற்றி கூறுபவன் யார்? காஃபிர். சுன்னா ஒன்றை சொல்லி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாததை ஃபத்வாவாக கொடுப்பவன் யார்? தன் இடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். மார்க்கத்தை பற்றி பேசும் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். மூமின்களே, சர்வசாதாரணமாக ஹராம் ஹலால் என்று சொல்லிவிடாதீர்கள். ஒன்று கேள்விப்பட்டால் அதனுடைய ஆதாரங்களை அறிந்து தெளிவை பெற்றதற்கு பிறகு பேசுங்கள். அந்த ஹராமா இது ஹலால், அதுவெல்லாம் ஹராமாகத்தான் இருக்கும். அதுல என்ன சந்தேகம்? எப்படி அது ஹலாலா இருக்கும்? இந்த அறிவை கொண்டு யோசித்தெல்லாம் ஹராம் ஹலாலை முடிவெடுக்காதீர்கள். அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. நபிக்கு அல்லாஹ் 15 நாட்களுக்கு பிறகு வஹீயை இறக்குகிறான். நிகழ்வை சொல்லுவதற்கு முன்னால் பக்குவப்படுத்துகிறான். ولا تقولن لشيء اني فاعل ذلك غدا الا ان يشاء الله واذكر ربك اذا نسيت. அப்படி மறந்து விட்டால் நினைவு வந்ததற்கு பிறகு சொல்லுங்கள். இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் என்பதை கூட மறந்து விடுகிறீர்கள், பின்னால் நினைவு வருகிறது, ஒரு ஆண்டிற்கு பிறகு நினைவு வருகிறது, நினைவு வந்தவுடன் சொல்லுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவித்துக் கொடுப்பார் அந்த விஷயத்தை. கவலை வேண்டாம். மறந்து விட்டோமே, அல்லாஹ் அறிவித்துக் கொடுப்பாடா, அல்லாஹ் இதில் தெளிவுபடுத்துவாடா, இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல மறந்து விட்டேனே, பரவாயில்லை. இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், நீங்கள் ஆண்டு கழித்ததற்கு பிறகும் அந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நீங்கள் இணைக்காமல் கூறியிருந்தால் கூறுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு நல்ல விஷயங்களை, நெருக்கமான விஷயங்களை அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்துக் கொடுப்பான். 25, 26வது வசனம், வலபிது ஃபில் கஃபிஹிம் 300 சினீன வஸ்தாது 9, 300 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலான 9 ஆண்டுகள். 300 ஆண்டுகள் அதற்கு மேல் 9 ஆண்டுகள். 9 வஸ்தாது 9, 309, 9 அதிகப்படுத்துதல். இத்தனை ஆண்டுகள் தான் அவர்கள் வசித்தார்கள். குல்லில்லாஹு அஅலமு பிமா லபிது. அவர்கள் அங்கிருந்த காலத்தை அல்லாஹ் தான் அறிவான். அல்லாஹ் அறிந்ததை உங்களுக்கு அறிவித்து விட்டான். லஹு கைபு ஸமாவாத்தி வல் அர்த். மறைவான ஞானங்கள், வானம் பூமிகளுடைய ஞானங்கள் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. அப்ஸிர் பிஹி வ அஸ்மி'. அவன் நன்றாக பார்ப்பவன், நன்றாக கேட்பவன். மா லஹும் மின் தூனிஹி மின் வலிய்யி வலா யுஷ்ரிக் ஃபி ஹுக்மிஹி அஹதா வலா யுஷ்ரிகு ஃபி ஹுக்மிஹி அஹதா. அவனை தவிர இந்த பூமி வானங்களை நிர்வகிப்பவன் யாரும் கிடையாது. அவனுடைய ஆட்சி அதிகாரத்தில் யாரும் துணையும்
அவன் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய எண்ணிக்கையை அறிவித்த விதம். பலர் இதை யூதர்கள் சொன்னதாகவும் யூதர்களுடைய வார்த்தையாகவும் இருக்கலாம் 309 என்பது. ஆனால் பல அறிஞர்களுடைய கருத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த எண்ணிக்கையை தெளிவுபடுத்தி விட்டான் இந்த வசனத்தில் என்பதுதான். 27வது வசனம், வத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக். நபியே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு வஹையாக கொடுத்ததை நீங்கள் அறிவித்து விடுங்கள், ஓதிவிடுங்கள், ஓதிக்கொண்டே இருங்கள். வலா முபத்தில லிகலிமாத்தி, அவனுடைய வசனங்களை யாரும் மாற்றிவிட முடியாது, அவனுடைய கட்டளைகளை யாரும் மாற்றிவிட முடியாது. வலன் தஜித மின் தூனிஹி முல்தஹதா, அப்படி செய்தால் அவனை அன்றி உங்களை பாதுகாக்கக்கூடிய எந்த ஒரு இடத்தையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். நபியே, உங்களுக்கு எது ஹக்கோ அதை தெரிவித்து விடுங்கள், அதை நீங்கள் பயப்பட வேண்டாம், அதில் நீங்கள் தயங்க வேண்டாம், ஹக்கை நீங்கள் வெளிப்படுத்தி விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிவிட்டு, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை யாரும் மாற்ற முடியாது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை யாரும் மாற்றி அமைக்க முடியாது. குர்ஆன் சுன்னா ஒன்றை தெளிவுபடுத்தி விட்டால் அதை மாற்ற யாராலும் முடியாது. அஸ்ஹாபுல் கஹ்ஃபை பற்றி தெளிவாக சொல்லிவிடுங்கள், அவர்கள் பலர் கருத்து வேறுபாடுபட்டாலும். வலன் தஜித மின் தூனிஹி முல்தஹதா, அப்படி அல்லாஹ் என்ன அர்த்தம்? அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறியதை நீங்கள் அறிவிக்கவில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய எந்த ஒரு இடத்தையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். தூதருக்கு எச்சரிக்கையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார், நபி, அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்ததை எடுத்து வைத்து விடுங்கள், இல்லை என்றால் அல்லாஹ் அறிவித்ததை எடுத்து வைத்தவராக நீங்கள் மாற மாட்டீர்கள். 28வது வசனம், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத்தி வல் அஷிய்யி யுரீதுன வஜ்ஹஹு வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா வலா துதி' மன் அஃபல்னா கல்பஹு அன் ذிக்ரினா வத்தபஅ ஹவாஹு வகான அம்ருஹு ஃபுருதா. என்ன வசனம்? நபியே, யார் உங்களுடைய அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டே இருக்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் இணைந்திருங்கள், அவர்களோடு உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். இந்த உலக அலங்காரத்தை விட்டு, உலக அலங்காரத்திற்காக அந்த நல்ல மக்களை விட்டு உங்களுடைய கண்களை நீங்கள் திருப்பி விடாதீர்கள். மனோ இச்சையை பின்பற்றியதன் காரணமாக உள்ளத்தின் அல்லாஹ்வுடைய தியானத்தை விட்டு யாரை நாம் திருப்பி விட்டோமோ அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள், அவர்களுடைய காரியம் எல்லை மீறியது. எதற்காக இந்த வசனம் இறக்கப்பட்டது? சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்க வேண்டும் என்று இருந்த சில குறைஷி தலைவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்தார்கள். சந்தித்த பொழுது, நன்றா கேளுங்க, பிலால், அம்மார், சுஹைப், சல்மான் போன்ற ஏழை சஹாபாக்கள் அங்கே இருந்தார்கள். சல்மான், பிலால், அபூதர் போன்ற ஏழை சஹாபாக்கள் அங்கே இருந்தார்கள். முஸ்லிமுடைய ரிவாயத்திலே 6 சஹாபாக்கள் அங்கே இருந்தார்கள். இருந்த பொழுது இவர்கள் வந்தவுடன் அந்த ஏழைகளை பார்த்து முகம் சுளித்தார்கள். சுளித்தது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வேர்வை நாற்றம், அந்த ஆடையுடைய நாற்றம் வீசுகிறது என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் இருக்கக்கூடிய சபைக்கு இந்த ஏழைகள் எதற்கு என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஏழைகள் சென்று விட்டால் இவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று எண்ணியவுடன் அல்லாஹ் இறக்கினான். பக்குவப்படுத்தினான் தூதரை, நபியே, واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي, ஏழைகளாக இருந்தாலும் இரவும் பகலும் பாராமல் அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய இந்த மக்களோடு இணைந்திருங்கள். அந்த உள்ளத்தில் நயவஞ்சகத்தன்மையை, இவ்வளவு பெரிய குஃபரை சுமக்கக்கூடியவர்களுக்காக உங்கள் பார்வையை அவர்கள் பக்கம் திருப்பி விடாதீர்கள். யாருக்கு எச்சரிக்கை? முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோடு சேர்த்து கேளுங்கள் இன்னொரு ரிவாயத்தை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ சுஃபியான் வருகிறார், பிலால் போன்ற சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அபூபக்கர் இருக்கிறார். அந்த ஏழை சஹாபாக்கள் சொன்னார்கள், முடிச்சாங்க 2 நிமிஷம். ஏழை சஹாபாக்கள் சொன்னார்கள் அபூ சுஃபியானை பார்த்து, இவருடைய கழுத்தின் மேல் எப்போது நம்முடைய கத்தி பட போகிறது, அல்லாஹ்வுடைய எதிரியின் மீது. அபூபக்கர் சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு, என்ன சொல்லுகிறீர்கள்?
அவர் எவ்வளவு பெரிய குறைஷி தலைவர், எவ்வளவு பெரிய இந்த குறைஷி குலத்துடைய தலைவர்கள் அவர்கள். அவர்களை பார்த்தா இந்த வார்த்தை என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சென்று விடுகிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சென்று அல்லாஹ்வுடைய தூதரே, அபூ சுஃபியான் வரும் பொழுது அந்த ஏழை சஹாபாக்கள் இப்படி சொன்னார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே, நீங்கள் அப்படி சொன்ன பொழுது அந்த ஏழை சஹாபாக்கள் கோபமடைந்தார்களா? அப்படி அவர்கள் கோபமடைந்திருந்தால் அல்லாஹ் கோபமடைந்திருப்பான். அல்லாஹு அக்பர். அபூபக்கர் ஓடி சென்றார். என் சஹாபாக்களே, என் தோழர்களே, நீங்கள் என் மீது கோபப்பட்டு விட்டீர்களா? யக்ஃபிருல்லாஹு லக யா அபூபக்கர். சகோதரத்துவம், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் அபூபக்கரே என்று அந்த ஏழை சஹாபாக்கள் சொன்னார்கள். முஸ்லிம் பதிவு செய்கிறார். அல்லாஹு அக்பர். என்ன சொல்ல வருகிறான்? அல்லாஹ்வுடைய தீனில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் விஐபி என்றெல்லாம் கிடையாது. விஐபி கேட்டகரிலாம் கிடையாது இந்த தீன்ல. இங்கே எல்லோரும் சமம். ஏழை பணக்காரன் யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கண்ணியத்தில் இருந்தாலும், அவன் முஸ்லிம்களோடு அமர்வதை மறுத்தால் அவன் ஈமான் கொண்டவன் அல்ல. ஏழைகளோடு உட்காருவதை மறுத்தால், இன்று பலர் பார்க்கலாம், பல செல்வந்தவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள், பல செல்வந்தவர்கள் மார்க்க நிகழ்ச்சிக்கு வரமாட்டார்கள். வந்தால் முதல் வரிசையில் தான் இடம் வேண்டும் அவர்களுக்கு. யாருடைய தீன் இது? யாருடைய மார்க்கம் இது? யாருடைய மார்க்கத்தில் எந்த அந்தஸ்தை எதிர்பார்க்கிறார்கள் அவர்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அமலின் காரணமாக அவர்களுடைய ஈமானை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவான். முஹம்மது ரசூலுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அபூபக்கருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த ஏழைகள் கோபமடைந்து விட்டால் அல்லாஹ் கோபமடைந்து விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரியக்கூடிய ஆற்றலை கொடுப்பானாக. இன்னும் முஃபஸ்ஸிர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் பார்ப்போம். அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய வரலாறு முடிந்து விட்டது. அஸ்ஹாபுல் ஜன்னத்தினுடைய வரலாற்றோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த தஃப்சீருடைய வகுப்பை தொடர்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு உதவி செய்யட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு அருள் செய்யட்டும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.